எப்பா அண்ணா என்ன சாமி சொன்னா? மைனி அண்ணனும் வரேன்னு சொன்னாங்க, இந்நேரம் வரைக்கும் வரல. நீ போன் போட்டியா இல்லையா? இந்த டைனோட அம்மாவுக்கு போன் போட்டா என்னப்பா? அவளையும் வரக்கானோம். இங்க நான் தனியா ஒரு பொம்பளை என்ன செய்யறது? உன்னையும் நேரத்துக்கு தான் உள்ள அனுப்புறாவ. அவளுக்கு எந்திரிக்க வைக்கணும், எங்கேயும் பாத்ரூம் கூப்பிட்டுட்டு போகணும்னா என்னால என்னப்பா முடியும்? அண்ணா போனை கட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, என்னன்னு தெரியல. ஒருவேளை காசுக்காக 2 பேரும் எங்கேயும் அலையிறாங்களா? நீ சொல்ற மாதிரி காசுக்காக 2 பேரும் எங்கேயும் அலைஞ்சாலும் அலைவாக. டாக்டர் வேற ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாவ இல்லையா? என்ன செய்ய, எல்லாம் நம்ம நேரம். என்னதான் செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. சரி, உன் மாமியா கடைக்கு போன போட்டு சீக்கிரம் வர சொல்லியா? பாவம், அவ ஆத்தா கூட இருந்தா அவளுக்கு எதுவும் ஒரு துணையா இருக்கும். உள்ள கடந்துக்கிட்டு அவ பாவம் என்ன சிரமப்படுறா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்க இதோ வாரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, டைம் முடிஞ்சிருச்சு, நான் வெளியில போய் உட்காரேன். நீங்க பாத்து இருங்க. என்ன எதுவும் வேணும்னா அந்த நர்ஸ் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு எதுவா இருந்தாலும் பண்ண சொல்லு. நீ ஏன் பாத்ரூம்க்கு எங்கேயும் கூட்டிட்டு போறேன்னு அப்புறம் நீ எங்கேயாவது விழுந்துட போற. சரி, நான் பாத்துக்கிறேன் பாப்பு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் எதை பத்தியும் யோசிக்காம உட்காந்துரு. அவளுக்கு ஒன்றும் இல்லை, சரியாயிடுவா. சரியா? சரிம்மா. என் பிள்ளை மூஞ்சியை பார்க்கவே என்னால முடியல. என்ன பண்ண? மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லபடியா வாழ்வான்னு சொல்லிதான் இந்த சிரிக்கியை கொண்டு வந்து வீட்டில் வச்சேன். ஆனா இவ என்னன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு கிடக்குற. இதோட அவ திருந்தனா சரி, இல்ல மீண்டும் மீண்டும் ஏதாவது செய்வேன்னா இனியும் இவளை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சமைச்சிட்டியா? சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் மாமா. சாப்பாடெல்லாம் நிறைய தான் செஞ்சிருக்கேன். இது சாப்பாடு எடுத்து போய் வந்து சாப்பிடுற. மாமா, அத்தையும் தம்பியும் கூட காலையிலேருந்து சாப்பிடாம தான் கிடக்காவ. டைனா மேலே உள்ள கோவத்துக்கு அவையில எதுக்கு நம்ம பட்டினி போடணும்? மாமா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிய? யார் என்ன பண்ணாலும் அவங்க முடியலன்னு இருக்கும் பொழுது அவங்களுக்கு போய் கூட நிற்கிறது தானே நல்ல மனசு தானேன்னு சொல்லியிருக்கிய. இப்போ நீங்களே ஒன்னந்தான். ஆமா, அதுக்காக இப்போ என்ன இவ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுவா? அப்ப அவளுக்கு துணையா போய் நிக்கணுமா? அவ இன்னும் என்னென்னவோ பண்ணியிருக்கா. அப்பெல்லாம் நீங்கள் அவ கூட துணையா தானம்மா நின்றுருக்கிய. அவளுக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டு என்னையே வீட்டை விட்டு அனுப்பிடியல, அதெல்லாம் மறந்துட்டியலா? அதெல்லாம் அவ சரி நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலன்னு நீங்க என்னத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவ மேல வஞ்சத்தை வச்சு பாக்குறீங்க. பாவம் மாமா, முடியாம கிடக்குறா. இந்த நேரம் நம்ம ஒதுங்கி இருந்தா உங்க தம்பி என்ன நினைப்பாரு? வாங்க மாமா, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். எப்படியோ என்னை சமாதானப்படுத்தி அங்க கூப்பிட்டு போகணும்னு நிக்கிற, அதானே? அவன் மேல உங்களுக்கு கோபம் இருந்தா அது அப்படியே இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா? அதை நம்ம செஞ்சுதானே ஆகணும். வாங்க. தம்பியும் உங்களுக்கு காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீங்க எடுக்கவே இல்லை. என்ன நினைப்பாரு அவரு? சரி சரி, கிளம்பு, போயிட்டு வரலாம். சரி மாமா, நான் சாப்பாடெல்லாம் பையில எடுத்து வைக்கிறேன். இந்த பிள்ளைய வந்து வசதி வீட்டுல இருக்க சொல்லிட்டு வரேன். என் மோதிரம் ஒன்று வச்சிருந்தியா, அது எங்கிட்ட வச்சிருக்க? மோதிரமா? இந்த பீரோல தான் இருக்கு. ஏன் மாமா? சரி சரி, வரும்போது அது கையில கொண்டு வா. போற நம்ம அப்படியே சும்மா போக கூடாது. செலவுக்கு எதுவும் ஆஸ்பத்திரிக்கு பணம் தேவைப்படும்ல. இந்த மோதிரத்தை 10,000க்கு 15,000க்கு வித்து கொண்டு போய் காசு தம்பி கையில கொடுக்கும். அவன் செலவு பார்த்துக்கிட்டோம். சரி சரி மாமா. தைனா, தைனா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அமர பாட்டி வா. நான் வரதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணை என்ன பண்ணீங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளுக்கு என்ன ஆச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. உங்களை நம்பி தானே என் பொண்ணை உங்க வீட்டுல விட்டேன். அவளை இந்த நிலைமையிலேயே கொண்டு வந்து விடுவீங்க? தாமரை, நாங்க என்னடி பண்ணோம்? நல்லா இருந்தவ இப்ப திடீர்னு வயிற்று வலின்னு ஆஸ்பத்திரியில கிடக்குறானா? அதுக்கு யார் காரணம்? அவளுக்கு சாப்பாட்டுல என்னத்தை கலந்து கொடுத்திய? அவளுக்கு திடீர்னு வயிறு வலி வர்றதுக்கு என்ன காரணம்? அத்தை, ஆஸ்பத்திரியில வந்து சும்மா கட்டிட்டு நிக்காதீங்க. அம்மா அம்மா, உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்? அங்க நின்று நர்ஸுக்கிட்ட என்ன பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? வாமா, வந்து இவகிட்ட என்னன்னு கேளு. உன் பேத்துக்கு என்ன ஆச்சுன்னு வந்து கேளுமா. இவங்களை சும்மா விடாத யாரையும். எட்ட தள்ளுங்க. முதல்ல போய் நான் என் பொண்ணுகிட்ட பேசணும், என் பொண்ணை பார்க்கணும். தாமரை, டாக்டர் இப்ப யாரையும் உள்ள போவேன்னு சொல்லியிருக்காவ. டைனாவுக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு பாட்டில் தான் மிச்சம் இருக்கு. அது முடிஞ்ச பிறகுதான் அவ கண்ணை திறப்பான்னு சொன்னாங்க. குளுக்கோஸ் ஏறுதா? ஐயோ, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணை நம்பி நான் என்னென்ன செய்ய காத்திருந்தேன், எல்லாம் இப்ப பாழா போச்சே. ஒன்றும் இல்லாத உன் வீட்டில் என் பொண்ணை கட்டி கொடுத்து நான் என்னென்ன சிரமப்படுற பாத்தியா? என் பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல இருந்து தான் சம்மந்தம் வந்துச்சு. ஆனா அந்த பாவி பையன் அவன் மவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டா. இல்லைன்னா என் பொண்ணு எப்படி இருந்திருப்பா? ஐயால் அவத பிள்ளைய பெத்துட்டு வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு நிக்கிறத பாரு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. உன் மவனால என் மவளுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியுதா? தாமரை, ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன், பிசாம வாய முடிக்கிட்டு. என்ன சொல்றதுலாம் அப்படியே குத்துதா? உண்மையை சொன்னா குத்துந்தா, வேற என்ன செய்யும்? ஊர் உலகத்துல எல்லாரும் என் மவளை தானே பிள்ளைலையான்னு கேக்குறவ. தாமரை, பிசாம வாய மூடு. தாமரை, உன் மவளுக்கு எதுக்கு வகுத்தொழி வந்ததுன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு என்னத்தை குடுத்தியலோ உங்களுக்கு தான் தெரியும். ஏய் தாமரை, தாமரை, மா வாமா வா. வந்து உன் தங்கச்சியை கேளு, நல்ல நோக்க புடுக்குற மாதிரி கேளு. என் மவ வாழ்க்கை எப்படி பாழக்கிக்கிட்டு நிக்குதே, இத வந்து நல்லா கேளுமா. ஏக்கா, குழந்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கக்கா. எப்பக்கா வந்த? அம்மா, உன்னை நான் என்ன உறவு கொண்டாடுவ இங்க வர சொன்னேன்? ஏம்மா, இன்னையோட இவ உறவே நமக்கு வேணாம். என் மவளுக்கும் இவிய மவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல.
இல்லன்னு சொல்லி கூட்டிட்டு போவதுன்னா உன்னை இட்ட நீ என்னம்மா இப்படி பேசிட்டு நிக்கிற? என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி இல்லையா? ரத்த சொந்தம் விட்டு போகுமா? ஏய் சும்மா லபதிபல கத்திக்கிட்டு கிடக்காத. என்ன விஷயம்னு தெரியுமா? எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லி தானே அங்க கூப்பிட்டு வந்தேன். இவ நம்ம பிள்ளைக்கு என்னவோ கொடுத்து இந்த ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் போடுற நிலைமைக்கு வந்து உட்கார வச்சிருக்காவ. யாரும் உன் பிள்ளைக்கு ஒன்னும் குடிக்கல. உன் பிள்ளை எங்க இருந்தா இங்க வந்து படுக்கிறதுக்கு காரணமே உன் பிள்ளை செஞ்சுக்கிட்ட வேலை தான். நான் நல்லா விசாரிச்சுட்டேன். வாழைப்பழம் வீட்டுல வாழாம உன்னைய மாதிரியே அவளை காசு பணம் சொத்து சொகம்னு அதுக்கு ஆசைப்பட வச்சு இப்ப அவ வாழ்க்கைய பாதிலே அழிச்சிட்டு நிக்கிறிய. இதெல்லாம் நல்லா இருக்கா? எம்மா என்னம்மா நீ என்னைய பேசுற? போடி பா. அந்த பிள்ளைக்கு நீ அம்மானே சொல்லாதடி. எம்மா ஏண்டி 6 வருஷமா அவளுக்கு பிள்ளை இல்லாததுக்கு காரணம் என்னடி? சொல்லு, என்ன காரணம்? என்னைய கேட்டா எனக்கு என்ன தெரியும்? போய் சொல்லாதடி. டக்ளஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். இந்தா இப்பமே பிள்ளை பெத்துக்க வேணாம். உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கட்டும், நல்ல சொத்து சொக்கம் சேர்த்துக்கோங்க. மாடி வீடு பங்களா காரணம் வசந்தி வந்த பிறகு பிள்ளை பெத்துக்கலாம்னு சொல்லி அப்பப்பயும் அவளுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து அவளை இப்படி வீணாக்கி வச்சிருக்க. பாவி சண்டாளி. அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? ஆமாண்டா மவனே, நான் நிக்கிற பாரு உன் மாமியகாரி. இவதான் உனக்கு பிள்ளை பிறக்க கூடாதுன்னு அப்பப்பயும் அவன் மவளை கூட்டிட்டு போய் ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கி கொடுத்து அவளை இன்னைக்கு இப்ப படுத்த படுக்கை ஆக்கி வச்சிருக்கா. ஏமா அவளுக்கு சின்ன வயசு ஆகுதுன்னு சொல்லிதான் இப்போதைக்கு குழந்தை எல்லாம் வேணாம்னு சொன்னேன். அது தப்பா? அவன் நல்லதுக்கு தானே செஞ்ச. அவளுக்கு நல்லது நல்லதுன்னு நீ உலகத்துல உள்ள எல்லா கெட்டதையும் சொல்லி கொடுத்து வச்சிருக்க. உன் மவ கெட்டு போனதுக்கு காரணமே நீ தாண்டி. இன்னைக்கு உன் மவளுக்கு கற்பப்பையில கட்டி வந்திருக்கான். இந்த கட்டி கேன்சர் கட்டியா சாதா கட்டியான்னு தெரியலையா? ஆபரேஷன் செய்யறதுக்கு 5-6 லட்சம் பணம் வேணுமா? வச்சிருக்கியா? 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் அங்க அங்கன்னு மாத்திரை வாங்கி கொடுத்து இப்ப எவ்வளவு பெரிய செலவை இழுத்து விட்டுருக்க பத்தியா? டி குழந்தைங்கிறது வரம் டி. அத போய் வேணும்னு சொல்லிருக்கிய. நீ எல்லாம் என்னடி புள்ள? உன்னைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போட்டு வெளியே. அம்மானே என்னைய கூப்பிடவே கூடாது. போ. இக்கா என்னக்கா சொல்லுற? அது குழந்தை இப்ப நீ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? ஒரு பெத்த தாய் இப்படியெல்லாம் செய்வாளா? யாத்தா சொல்றான்னு அவ பேச்சு கேட்டுட்டு இப்ப என் மாமா வாழ்க்கை தானே நடுத்தருல நிக்குது. ஏதோ தெரிஞ்சே தெரியாமலே பண்ணிட்டா. அவ அம்மா அவளுக்கு எல்லாம் கெட்டதா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அவ செஞ்சுக்கிட்டு நிக்கிறா. அடுத்து என்ன நடக்கும்னு பாக்கும். இங்க என் மவனையும் மருமவளையும் காணோம். வீட்டுக்கு போயிருக்காங்கக்கா. என்னடி ராசுவா என் மவனு சொன்னதும் மூஞ்சி சுருங்கி போயிடுச்சு. இல்லக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு. டைனாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காவ. உள்ள குளுக்கோஸ் இறங்குது. நேரத்துக்கு இறங்கி முடிச்சிருக்கோம். நான் உள்ள போய் பார்க்கட்டுமா? போய் பாருக்கா. பாத்தியாடா உன் மாமியாரி என்னென்ன வேலை பண்ணிருக்கா பாத்தியா? இத்தனை நாளா இவ வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சாரா ஆக்கியிருக்கா. அவளா என்னடா பொம்பளை? சரி விடுமா, எல்லாம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல. இந்த விஷயம்லாம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவான் தெரியுமா? அண்ணன்கிட்ட அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஏமா வாயா வாயா. டைனா எப்படி இருக்கா? அண்ணா வாண்ணா. நல்லா இருக்காத்தா. இந்த அப்பதான் கண்ணு திறந்தா உள்ள போய் பாரு. சரிங்க இதுல சாப்பாடு இருக்கு, எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருங்க. நான் உள்ள போய் டைனாவை பாத்துட்டு வரேன். ஆமா நீங்களும் வரையில என்ன சொல்லி கூட்டியாந்த? ஆமா வாங்க மாமா, இவ்வளவு தூரம் வந்துட்டு. ஐயா உள்ள போய் பாத்துட்டு வாயா. அப்புறம் ஆம்பளையால எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. சரிம்மா. தம்பிக்கு சாப்பாடு கொடுக்க. என்ன ஒரு வாய் வந்து சாப்பிடு சாமி. அம்மா எனக்கு சாப்பாடு வேணா, நீங்க சாப்பிடுங்க. ஐயா சாப்பிடாம எவ்வளவு நேரம் கிடப்ப? வந்து சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சரிம்மா. டாக்டர் டைனாவுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி அவைய பார்த்துட்டு வரட்டும், அதுக்கு பிறகு கேட்டுக்கலாம். ஏண்டி கண்ணு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னடி பிரயோஜனம்? இப்ப எதுக்கு மாங்க மாங்கன்னு அழுதுட்டு கிடக்க? இங்க பாரு. அம்மா வள்ளியா ஆத்தா. ஆத்தாக்காரி வந்தா நான் தான் அவளை துரத்தி விட்டேன். இந்தாரே இனிமே உன் ஆத்தால அடியோட மறந்தாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்ப குட்டியா உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்னா உன் ஆத்தா பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. ஆத்தா அம்மா சொன்னதால தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இப்போ அது எனக்கு சரி எதுவும் பேச வேணாம். உடம்ப பாத்துக்க. முதல்ல ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களாமே டாக்டர். ஆபரேஷன்லாம் ஒன்னும் பெரிய விஷயமா? இப்பெல்லாம் என்னென்னத்தை எடுத்து எங்கெங்க மாத்தி ஆபரேஷன் பண்றானவ. நீ என்னமோ அந்த கட்டியா அறுத்து எடுக்கிறதுக்கு இம்புடு பயம் பயப்படுற. உன் மாமா வந்திருக்கான் பாரு. சாமி வாராசே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏன்னா உடம்பு இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லக்கா. கையில எதுவும் இருக்கா? இல்லக்கா. பாட்டியே இத்தனை நாளா வீட்டுல இருந்திருக்க, இவ்வளோ தூரம் பண்ணிருக்கா, உனக்கு இதெல்லாம் தெரியலையாட்டியே? நான் என்னத்தை பார்த்தேன்? எனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? 3 நேரமா அடுப்புல உட்காந்துக்கிட்டு ஆக்கிப்படதான் தெரியும். ஆக்கிப்படலைன்னா வீட்டுல உள்ள ஆளுவெல்லாம் எப்படி உசுரோட இருப்பாங்க? பொம்பளைனா சோறாக்கி போட்டது மட்டும் வேலை கிடையாதுடி. எல்லாத்தையும் பாத்துக்கிறவதான் பொம்பளை. சரிம்மா விடுமா. டாக்டர் எப்ப ஆபரேஷன் சொல்லிருக்காவ? ஈரத்தை இனிதான் கேட்கணும். சரிம்மா ரசாத்தி நீ பேசிட்டு வா, நான் வெளில இருக்கேன். இல்லை இருடா செத்த நேரம். ஏன் இப்ப வெளில போற? இல்லம்மா நான் போறேம்மா வெளியில. அம்மா டயனா என்ன நீ பாட்டுக்கு விடு விடுன்னு ஏன் உட்கார? நான் தூக்கி விட்டுருக்க மாட்டேன். பிடிச்சி பிள்ளைய உட்கார வைங்க. இல்லை அந்த பக்கம் பூட்டிட்டு அவளை. இல்ல அத்தா வேணாம். டி அழறத நிப்பாட்டுன்னு சொன்னா உன் காதுல விழலையா? என்னடி ஆச்சு? எதுக்கு அழுதுகிட்டு நிக்கிற? அம்மா எதுக்குமா அழறப்ப? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு இப்ப? அக்கா மாமா பணத்து மேல ஆசைப்பட்டு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம எனக்கு ஒரு பிரச்சனைனதும் என் கூட ஓடி வந்து நிக்கிறிய. என்னைய மன்னிச்சிருங்க. என்னைய பெத்த ஆத்தா கூட
என் வாழ்க்கையை பத்தி யோசிக்காம எனக்கு என்னென்னவோ பண்ணிட்டா. ஆனா நான் உங்களுக்கு இவ்வளவு சிரமம் கொடுத்தோம் நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறத பார்க்கப்படுது. நான் பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் தெரியுது. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் பண்ண பாவம் தீராது. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனையாதான் கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னம்மா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நீ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிட்ட. இனிமே இந்த மாதிரியெல்லாம் எந்த தப்பும் பண்ணாம இருந்தா சரிதான். நயனா அக்கா நான் இருக்கேன்டி. இனி உன்னை நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாம் சரியா போயிடும். 80 ரூபா செலவானாலும் பரவாயில்ல. நம்ம சொத்தை வித்தாவது உன்னை நல்லபடியா தேத்தி விட்டுட்டு வர்றதுதான் என் வேலை. முதல்ல அழாம கண்ணை தொட. எங்க முன்னாடி நீ அழவே கூடாது. அக்கா மன்னிச்சிருக்கா என்னைய. பரவாயில்ல விடுமா. வாழ்க்கையில இப்படி நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்பொழுதுதான் நம்ம என்னென்ன பாவம் பண்ணா என்னென்ன தப்பு செஞ்சோம்னு நமக்கு ஞாபகமே வருது. முன்னாடியே இப்படி எல்லாம் செய்யாம ஒழுங்கா இருந்திருந்தா இப்ப 2 பிள்ளைய பத்துக்கிட்டு சந்தோஷமா குடும்பத்தை பண்ணிருக்கலாம்ல. இத்த விடுங்க தேவை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஏண்டா மவனே ஒரு 10-15 நாளைக்கு உன் வீட்டுல நான் தங்கலாமா? என்னம்மா நீ? அது உன் வீடு. உன் வீட்டுல தங்குறதுக்கு என்னைய கேக்குற? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வெளியில சின்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க சாப்பிட. என்னவா உனக்கு சாப்பாடு என்னடா கொடுக்கணும்? தெரியலக்கா டாக்டர்கிட்ட கேட்கணும். ஏமா நீ போய் டாக்டர்கிட்ட சாப்பாடு என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு வரியா? சரி மாமா. மாடா என்ன என் குடும்பத்துல உள்ள எல்லாரும் நீ சொல்றது கூட கேட்கிறோம். என் தம்பி வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இனி நீ தான் அவனை நல்லபடியா பாத்துக்கணும். இலை அதான் நான் வந்துட்டோம்ல. இனி எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா?